வணக்கம். உங்களில் ஒருவன் நான். முடியாது என்று சொல்கிறார்களா? அதுவும் உங்களை பார்த்து இவனால் முடியாது என்று அனைவரும் சொல்கிறார்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களை பார்த்து ஒருவர் இவனால் முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த காரியத்தில், அந்த செயலில் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களால் முடியாது என்று அடுத்தவர்கள் உங்களை தீர்மானிக்க கூடாது. என்னால் முடியும் என்று முதலில் நீங்கள் நம்புங்கள். நீங்கள் உங்களை நம்பும்போதுதான் அந்த முடியாத விஷயமும் செய்ய முற்பட்டு வருவீர்கள். முடியும் என்பது மட்டும்தான் மூலதனம். ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தார். அந்த கிராமத்துக்கு சாலை வசதியே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு எப்படியாவது ஒரு சாலை வசதியை செய்து கொடுக்கணும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் அந்த முதியவருக்கு இருந்தது. ஆனால் வயதாகிவிட்டது. இருந்தாலும் முடியும் என்ற எண்ணத்தை அவர் ஒருபோதும் கைவிடவே இல்லை. முடியும் என்று நம்பி அவர் என்ன செய்தார்? முதல் நாள் ஒரு உளியை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக சென்று, உளியும் ஒரு மண்வெட்டியும் எடுத்துக்கொண்டு சென்று அந்த கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்பாடு செய்ய அவர் முன் வந்தார். ஒருவர் மட்டுமே. ஏனென்றால் அந்த ஊருக்கு செல்வதற்கு பெரும் பாறைகள் கொண்ட அந்த பாதை மிக எளிதில் அந்த ஊருக்கு சாலை வசதி செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த கிராமத்திற்கு சாலை வசதி செய்ய வேண்டும் என்று இந்த முதியவர் எண்ணுகிறார். முதலில் அவர் ஒருவர் மட்டும் வந்து அந்த சாலையை செய்வதற்காக ஒரு மண்வெட்டியும் ஒரு உளியையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பாறையை சிறுக சிறுக குடைந்து எடுக்கிறார். இதை பார்க்கிற இந்த ஊர் மக்கள், இந்த பெரியவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சொல்லி எல்லாரும் ஏளனம் பேசி நகைத்தார்கள். அந்த ஊர் மக்கள் அனைவரும் இவரால் இது முடியாது என்று நினைத்த அந்த நொடியிலும் அந்த முதியவர் மட்டுமே என்னால் முடியும் என்று அவர் நம்பி அந்த பணியை தொடர்ந்து செய்தார். ஒரு நாள் முடிந்தது, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற அந்த வேலை, அந்த பாறைகள் தகர்த்தப்பட்டு அந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டது. அந்த வழியாக வேறு ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது வழி தவறி இந்த பாதையில் வந்துவிட்டார். அப்பொழுது அவர் வந்தடைந்த போது, அந்த கிராமத்திற்கு வந்தடைந்த போது, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே பார்த்து வியந்தனர். என்ன இவர் இருசக்கர வாகனத்தில் இங்கு வந்திருக்கிறார், எப்படி ஏற்பட்டது இது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த முதியவருடைய தொடர் முயற்சினால அந்த பாறைகள் எல்லாம் குடையப்பட்டு அந்த ஊருக்கு தேவையான சாலை வசதி செய்திருந்ததை அந்த மக்கள் கண்கூடாக கண்டனர். அப்போது இவரால் முடியாது என்று சொல்லி எண்ணி நகைத்தவர்கள் எல்லாம் அவரை பார்த்து, ஆஹா, இவர் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை செய்து விட்டாரே என்று சொல்லி அனைவரும் பாராட்டினார்கள். முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் நகைத்து கேவலம் பேசினார்களோ அவர்களே முன்வந்து அந்த முதியோரை பாராட்டினார்கள். இவரால் நிச்சயமாக முடியாது என்று மக்கள் நம்பினார்கள், முடியும் என்று முதியோர் நம்பினார். அப்படி என்றால் அந்த வயதான காலத்தில் அந்த முதியோராலே முடியும் என்று நம்பி அந்த செயலை செய்து முடித்திருக்கிறார் என்றால், இளைஞர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, உங்களாலும் முடியும். நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப முடியல என்று சொல்லி சோர்வில் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நிறைய பேர் உங்களை பார்த்து கேவலமாக பேசியிருந்தாலும் சரி, இவனால் முடியாது என்று சொல்லி அனைவரும் சொன்னாலும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படுத்தும் போது முடியும் என்று நம்பி செயல்படுங்கள். முடியும் என்பது மட்டும்தான் மூலதனம். அந்த முடியும் என்ற நம்பிக்கையை வைத்தே செயல்பட்டால் எந்த பெரிய விஷயம் இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும்.
அந்த முதியோரால் செய்து முடிக்கப்பட்ட அந்த செயல் உங்களால் முடியாதா? என்னால் முடியாதா? உன்னால் முடியாதா? நிச்சயமாக முடியும். முடியும் என்று மட்டும் நம்பு. உன்னை நீ நம்பு. முடியும், முடியும், முடியும். எந்த செயலும் செய்ய உன்னால் முடியும். என்னால் முடியும் என்று நீ நம்பினால் மட்டுமே ஒரு செயலில் வெற்றி பெற முடியும். முடியும் என்று நம்பி ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.